நான் தாம்பரத்திலிருந்து வந்திருக்கேன். எனது பெயர் காசி. உங்கள் மதத்தில் யாவரும் தாடி வைத்துக் கொள்வதற்கு காரணம் என்ன? அதாவது முஸ்லீம்கள் தாடி வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது தாடியை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் மட்டும் வைக்கலை. அந்த காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா விஞ்ஞானிகளும் சிந்தனையாளர்களும் தாடி தான் வச்சுருக்கிறாங்க. ஈவரா பெரியார் முஸ்லீமா? அவர் தாடி தான் வச்சுருந்தார். திருவள்ளுவர் முஸ்லீமா? அவர் தாடியோடு தான் இருக்கிறாரு. இயேசுநாதர் முஸ்லீமா? அவர் தாடியோடு தான் இருக்கிறாரு. அப்போ இந்த நிறைய விஸ்வாமுத்திரர், அது மாதிரி இந்த ஒரு அகத்தியர், இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் தாடி தானே வச்சுட்டு இருந்துருக்குறாங்க, தாடியோடு தான் இருக்கிறார்கள். இப்போ சங்கராச்சாரிய கூட தாடி தான் வச்சுருக்கிறாரு. இப்போ கூட நிறைய சாமியார்கள்லாம் என்ன செய்கிறாங்க, இந்த தாடி வச்சுட்டு உட்காந்துருக்காரு பொட்டு வச்சுக்கிட்டு. அப்போ தாடிங்கிறது முஸ்லீம்கள் வைக்கிறோம், எல்லாருமே வைக்கிறாங்க. ஆம்பளை எல்லாம் என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் வைக்கிறாங்க. இப்போ நவீன காலத்தில் இந்த தாடியை எடுக்கிறதுங்கிற ஒரு பழக்கம் அதிகரித்து இருக்கிறது. தாடி வைப்பவர்கள் ரொம்ப அரிதாகி விட்டார்கள். அதனால இது ஒரு கேள்வியாகப்படுகிறது. முதல் நம்ம விளங்கி கொள்ள வேண்டுங்க. இப்போ ஆண் பெண் என்று இரண்டு படைப்புகளை கடவுள் படைத்திருக்கிறார். ஆணுக்கு என்று அவருக்கே உள்ள சில அடையாளங்களை ஆணுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். பெண்களுக்கு என்று அவங்களுக்கு உள்ள ஒரு அடையாளங்களை பெண்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு மாத்திரம் உள்ள அந்த அடையாளம் இருக்குதுல்ல, அதை இழந்துடக்கூடாது. அந்த ஆண்களுக்குண்டு எது அடையாளமாக இருக்கிறதோ அது ஆண்களுடைய அடையாளமாக இருக்கணும். பெண்களுக்குண்டு எது அடையாளமாக இருக்கிறதோ அவங்க அதே மாதிரி இருந்தால் தான் சிறப்பாக இருக்கும். இப்போ நம்ம ஆண்களுக்குன்னு உள்ளது என்ன, தலையில் முடி வளருது, ஆம்பளைக்கும் வளருது பொம்பளைக்கும் வளருது. இது ஆம்பளை பொம்பளை அடையாளம் கிடையாது, விளங்குதா? அதே நேரத்தில் இந்த தாடி மீசை பொம்பளைக்கு வளருதா? ரெண்டு பேரும் ஒரே மூஞ்சி தானே, எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கிறோம். ஆம்பளை மனுஷனுக்குள்ள எல்லா தன்மையும் ரெண்டு பேருக்கு தானே இருக்குது. ஆனால் என்ன வர மாட்டேங்குது, இந்த முகத்தில் மட்டும், ஆம்பளை முகத்தில் மட்டும் முடி மயிர் வளர்கிறது, பெண்கள் முகத்தில் அது இல்லை. பூனை முடி மாதிரி சில பேருக்கு இருக்கலாம், விளங்குதா? ஆனால் பெரும்பாலும் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது ஆம்பளைக்கு மட்டும்தான் உள்ள ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் அதில் கூட நம்ம தமிழ் மக்கள்கிட்ட ஒரு தப்பு என்னன்னு கேட்டால், ஆம்பளைக்கு தான் மீசையும் வருது தாடியும் வருது, ஆனால் மீசையை மட்டும் ஆம்பளைக்கு அடையாளங்கிறாங்க. மீசை உள்ள நீ, நான் மீசை வச்சு ஆம்பளையா நீ அப்படின்லாம் கேட்குறாங்க. மீசை எப்படி ஆம்பளைக்கு மட்டும் வருதோ தாடி ஆம்பளைக்கு மட்டும் தானே வருது, தாடி பொம்பளைக்கு இருக்குதா? மீசை ஆம்பளைக்கு அடையாளம் என்பது நமக்கு ஏற்றுக்கொள்வோமே. ஆனால் தாடியும் ஒரு ஆணுடைய அடையாளம் என்று ஏற்றுக்கொள்வதில் என்ன, ஆம்பளைக்கு மட்டும்தானே அது இருக்குது. அப்போ ஆம்பளையை தனி, அவனுடைய தோற்றமே அப்படி இருந்தால் நல்லது தானே. அது ஒரு விஷயத்தை நம்ம விளங்கி கொள்ளணும். இந்த மாதிரி கடவுள் இதை படைச்சிருக்கிறார். மற்ற ஜீவன்களில் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் ஆம்பளைக்கு இந்த முகத்தில் தனி அடையாளம் இருக்க தான் செய்யுது. நிறைய ஜீவன்கள் எடுத்துக்கிறங்க. சிங்கம் பார்த்துருக்கிறீங்களா? ஆம்பளை சிங்கத்தையும் பொம்பளை சிங்கத்தையும் பார்த்துருக்கிறீங்களா? பொம்பளை சிங்கம் பார்க்க சகிக்காது, ஒரு ஆடு மாதிரி தான் இருக்கும் அந்த மூஞ்சி. ஆடு மூஞ்சி மாதிரி தான் இது இருக்கும். பொம்பளை சிங்கத்து மூஞ்சி இருக்கும். ஆம்பளை சிங்கம் மூஞ்சி எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட மடையெல்லாம் தாடிலாம் வளர்ந்து பயங்கரமாக இருக்குமே. அந்த மாதிரி மூஞ்சில் உள்ள சிங்கன்னு உங்கள்கிட்ட காட்டுறானே, அது எல்லாம் ஆம்பளை சிங்கம் தான். பொம்பளை சிங்கத்தை உங்கள்கிட்ட காட்டுறது கிடையாது. பொம்பளை சிங்கம் பக்கத்தில் நிற்கும், ஆட்டுக்குடி மாதிரி நிற்கும். அப்போ முகத்தில் ஒரு கம்பீரம் ஆண் சிங்கத்துக்கு இருக்கா இல்லையா? அப்படி கடவுளை ஆம்பளைங்கிறதுக்காக வேண்டி அது ஆணுடைய தன்மைகள் முக்கியமான விஷயங்களில் மாறுதல் செஞ்சதை விட முகத்திலையும் கடவுள் ஒரு மாறுதல் செய்கிறாரா இல்லையா? சேவலையும் கோழியையும் பார்த்துருக்கீங்களா இல்லையா? எது அந்த தலையிலேயே தனி அடையாளத்தோட சேவல் இருக்கா இல்லையா? கோழி முழுக்கடின்னு இருக்கும், சேவல் என்ன செய்யும், அது ஒரு முகத்தில் ஒரு கம்பீரத்தோடு நிற்குமா இல்லையா? ஆண்மைகளையும் பெண்மைகளையும் பார்த்துருக்கிறீங்களா? தோகை விரிச்சு ஆடுமா பெண்மையில். அப்போ ஆண்மைகளுக்கு தான் என்ன இருக்கும், அந்த கலர் அந்த எல்லாம் என்ன இருக்கும், ஆண்மைகளுக்கு தான் அந்த முகத்தில் அந்த ஒரு தனியான ஒரு பார்வையில் கடவுள் கொடுக்குறார். அது மாதிரி ஆம்பளைக்குன்னு கடவுள் அதை கொடுத்துருக்கும் பொழுது ஆணுடைய அடையாளத்தை நீங்கள் இழந்துடாதீங்க என்று இஸ்லாம் சொல்லுகிறது. எதுக்காக அதை எடுக்கிறீங்க? மீசை எப்படி ஆணுடைய அடையாளமாக இருக்கிறதோ ஆம்பளைன்னு இப்போ எதுனால உங்களுக்கு வித்தியாசமாக தெரியுதுன்னு கேட்டால், எல்லாரும் வலிச்சுக்கிட்டு இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் பேர் தாடி வைக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரியுது. அது அதிகமான பேர் இதுக்கு மாற்றமாக இருக்கிறதுனால அப்படி தெரியுதே தவிர, உண்மையில் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால் தாடி தான் ஒரு ஆம்பளைக்கு ஒரு அழகு, அதுதான் ஆண்மையை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்கள் அந்த ஆண்மைக்குரிய அடையாளத்தை நீங்கள் இழந்துடாதீங்க, ஆம்பளைங்கிறது நீங்கள் காட்டுறதுக்குரிய அடையாளம் அது. இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டால், பொருளாதார ரீதியாக பெரியாரெலாம் தாடி வைக்கல, அதுக்கு என்ன காரணம்? பெரியார் ஏன் சேவ் பண்ணலை? அவர் என்ன காரணம் சொன்னார்? அவர் எல்லாத்தையும் கணக்கு பார்ப்பார், காசு கணக்கு பார்க்குவார். பெரியாரை பொறுத்த வரைக்கும் செய்வார், பைசா கணக்கு பார்க்குறது ரொம்ப கெட்டிக்கார ஆள். அவர் என்ன சொல்கிறாரு, இதை சேவ் பண்ணி எடுத்துக்கிட்டே இருந்து கணக்கு பண்ணி பார்த்தோன்னா
ஒரு 50 வருஷத்தில் ஒரு வீடு வாங்கிடலாங்கிறார். இதுக்கு செலவழிக்கிற காசுக்கு ஒரு வீடு வாங்கிடலாங்கிறார். அப்போ 50 வருஷத்துக்கு தாடி அது செலவழிக்கிறதுக்காக வேண்டி பிளேடு 125 ரூபா ஆகிவிட்டாங்க. ஒரு பிளேடு சேவிங் பண்ணுற பிளேடு வந்து 125 ரூபான்னு போடுறான். இது 4 தடவை பண்ண முடியுமா 5 தடவை பண்ண முடியுமா தெரியல. அப்போ இப்படியே நீங்கள் 2 நாளைக்கு ஒருக்கா அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு ஆகுற செலவு இருக்குல்ல, பட்ஜெட் கூட தானே, இது மிச்சம் தானே, அது பாட்டு இருந்துட்டு போகுதே. தாடி வைக்கிற பெரிய உரம் போட்டு சல் போட்டு உரம் யூரியா போட்டு வளர்க்கணுமா? விட்டா வளர்ந்துட்டு போகுது, வளர்ந்துதா? பெரிய மேட்டர்லாம் கிடையாது. பொம்பளைகளுக்கு தான் தலைமுடிக்கு அந்த மாதிரி ஹேர் ஆயிலெலாம் போடணும், ஆம்பளைக்கு தேவையே கிடையாது. விட்டா தாடி பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்போ தாடி வந்து இயற்கையாக வரக்கூடியது, தேவையில்லாமல் எடுக்கக்கூடிய நேரத்தில் செலவு பொருளாதார ரீதியாகவும் அது என்ன இல்லை, ஒரு நல்லதாக இல்லை. இந்த மாதிரியான ஒரு காரணங்களுக்காக வேண்டி ஆம்பளைங்க முஸ்லீமுக்கு கொண்டு இதை சொல்லலை, எல்லா ஆண்களுக்கு இதெல்லாம் சொல்லுது. ஆம்பளையாயிருங்க, ஏன் உங்களுக்குன்னு உள்ள அடையாளத்தை நீங்கள் இழந்துக்கிறீங்க. சினிமாக்காரர்களை பார்த்து நம்ம நினைஞ்சிட்டோம், ஃபுல் சேவுட்டில் காட்டி பழகிட்டாங்களா, நம்மளும் அந்த மாதிரியாகவே பண்ணிட்டோம். அதை பார்த்துப்படி இவன் காப்பி அடிச்சு என்ன பண்ணுறான், இவன் எடுத்து போடுறான். இங்கே உள்ள ஆம்பளைகளுக்கு நம்ம நாட்டுடைய கலாச்சாரத்துக்கு வந்து அந்த தாடிங்கிற ஒரு தனி கம்பீரத்தை தரக்கூடியது. அதனால் தாடி வைக்கிறது வந்து அதுக்காக இஸ்லாம் வந்து ஆண் தன்மைக்காக வேண்டி அனுமதிக்கிறது.